Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு லவ்லி தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 50 டே சேலஞ்சில் டே 14. இன்னைக்கு வீட்லயே எப்படி நம்ம ஃபேர்னஸ் க்ரீம் செய்யறது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸ்டோர் பாட் இல்லாம கடையில வாங்குறது இல்லாம வீட்லயே எப்படி நம்ம ஃபேஸ் வாஷ், க்ரீம்ஸ் இதெல்லாம் செய்யறது அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டாக நம்ம ஃபேர்னஸ் க்ரீம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபேஸ் வாஷ் எல்லாமே நான் வந்து சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். இந்த DIY பிரைட்னிங் க்ரீம் உங்களோட ஒரிஜினல் லேயர் கலரை கொண்டு வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே இருக்கிற டேன், அதுக்கப்புறம் இல்லாமல் எக்ஸ்ட்ரா டஸ்ட் லேயர், ஒரு ட்ரை ஸ்கின் லேயர் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி உங்களோட ஒரிஜினல் கலரை வந்து உங்களுக்கு வெளில கொண்டு வரும். டஸ்கி ஸ்கின் டோன்லேருந்து ரொம்ப ஃபேர் ஆகுமானா கண்டிப்பாக கிடையாது. அந்த மாதிரி க்ரீம் கிடையாது இது. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த சேனலில் இருக்கிற கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனல்லேருந்து வர ஃபியூச்சர் வீடியோஸ் எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த க்ரீமுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டாக நம்ம ஆல்மண்ட் தான் எடுத்துருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். முதல் நாள் நைட்டே ஆல்மண்டை ஒரு 8லேருந்து 10 வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப கம்மியான குவான்டிட்டிக்கு தான் சொல்கிறேன். நீங்கள் 15 வரைக்கும் கூட ஊற வச்சுக்கலாம். முதல் நாள் நைட்டு ஊற வச்சு தான் மறுநாள் காலையில் அந்த ஸ்கின்னை வந்து நம்ம பீல் பண்ணி எடுத்துடணும். ஸ்கின்னை வந்து பீல் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஊற வச்சு பீல் பண்ணிங்கன்னா தான் அந்த மாதிரி நல்லா வரும். ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி பீல் பண்ணதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க, ஒரு குட்டி மிக்ஸி ஜாரில். இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம இந்த ஆல்மண்டை விட அரை ஸ்பூன் வந்து சந்தன பவுடர் எடுத்துக்க போகிறோம். இல்லை உங்கள்கிட்ட சந்தன கட்டை இருக்குது அப்படின்னா அதை தேய்ச்சி ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அரை ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக கஸ்தூரி மஞ்சள் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நீங்கள் கடையில் விற்கிற க்ரீம் மாதிரி அந்த க்ரீம் பேஸ்க்கு கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதோட ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி இது மூணையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நாளையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து ஒரு வடிகட்டியில் போட்டு வடிகட்டுங்க. இது வந்து ரொம்ப மையாலாம் அரையாது, ஏன்னா நம்ம கம்மியாக தான் செஞ்சுருக்கோம் இல்லையா. இது நீங்கள் 2-3 பேருக்கு செய்கிறீங்கன்னா இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை வடிகட்டிக்கலாம். ஸோ ஒன்ஸ் வடிகட்டி இதோட ஜூஸ் எடுத்துக்கோங்க. இந்த பல்ப்பை நம்ம ஃபேஸில் ஸ்க்ரப்பாவோ இல்லை ஃபேஸ் பேக்குக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வடிகட்டினோம்னா நமக்கு திக் கன்சிஸ்டன்சியில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அந்த ஜூஸ் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சாண்டல்வுட், மஞ்சள், பாதாம் எல்லாம் சேர்த்த மாதிரி இந்த ஜூஸ் இருக்கும். இப்போது இந்த டீஸ்பூன் அளவுக்கு ஒரு ஸ்பூனில் ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே 8லேருந்து 10 ஆல்மண்டுக்கான அளவு ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவில் தான் நான் இப்போ ஆட் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு அடுத்து இதில் நம்ம ஆட் பண்ண போகிறது என்னென்னா விட்டமின் இ க்ரீம். உங்கள்கிட்ட விட்டமின் இ க்ரீம் இல்லை அப்படின்னா விட்டமின் இ ஆயில் எடுத்துக்கலாம். நமக்கு மெடிக்கல் ஷாப்லலாம் கிடைக்கும். அதில் ஒரு 3 ஆயில் வந்து அந்த 3 டேப்லெட்டோட ஆயில் வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் டீ ட்ரீ ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயிலி ஸ்கின் பிம்பிள்ஸ் இருக்குன்னா டீ ட்ரீ ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நைட் க்ரீமாக யூஸ் பண்ண போகிறீங்கன்னா லாவெண்டர் ஆயிலோ இல்லை ரோஸ் ஆயிலோ ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். பட் நம்மளோட அந்த மிக்சர் வந்து மிக்ஸ் பண்ணதும் ஆலோவேரா ஜெல்லுமே இதுக்கு வந்து எதேஷ்டமாக போதுமாக இருக்கும். நீங்கள் அது 2 மட்டுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இது ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட நல்லா வந்து நீங்கள் க்ரீம் மாதிரி அடிக்கிற வரைக்கும் நீங்கள் நல்லா அடித்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கனாலே நீங்கள் கடையில் வாங்குற மாதிரியான ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு இது வந்துடும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணலாம்? இதை வந்து 15 டேஸ் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரிட்ஜில் வச்சோ இல்லை நார்மலாக வச்சோ கூட நீங்கள் 15 டேஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்டோட பாட்டில்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதில் வந்து நான் ஸ்டோர் பண்ணுறேன். நீங்கள் இந்த க்ரீமை ரெகுலராக அப்ளை பண்ண மார்னிங் அண்ட் நைட் 2 வேளையும் நீங்கள் அப்ளை பண்ணிட்டுருக்கப்ப 1 மந்த்லலாம் உங்களோட ஸ்கின்னில் இருக்கிற பிளமிஷ்லாம் போகிறத பார்க்கலாம். உங்களுக்கு கடையில் வாங்குறது ஒத்துக்கல, சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்குது, உங்களுக்கு வந்து பேரபன் சல்ஃபேட்லாம் இல்லைனா கூட உங்களுக்கு ஸ்டோர் பாட் வந்து ஒத்துக்க மாட்டேங்குதுன்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். நார்மலாக நம்ம எப்படி ஸ்டோரில் ஒரு க்ரீம் வாங்கி அப்ளை பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நீங்கள் ஆல்மண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறதுனா கூட ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஆட் பண்ணிக்கிறது வந்து உங்களோட விருப்பம். பட் பேசிக்காக நம்ம போட்டு அடித்து மிக்ஸ் பண்ணோம் இல்லையா, அந்த மிக்சரும் ஆலோவேரா ஜெல்லும் மட்டும் இருந்தாலே இது வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அப்ளை பண்ணல இந்த க்ரீம் மாதிரியே தான் இருக்கும் இது. நீங்கள் இதை பாடி க்ரீமாகவும் அப்ளை பண்ணலாம். பாடி க்ரீமாக அப்ளை பண்ணுறப்போ நீங்கள் கஸ்தூரி மஞ்சளை விட்டுட்டு வெறும் சாண்டல்வுட் பவுடர் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த DIY ஃபேர்னஸ் க்ரீமை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வீக்லி ஒன்ஸோ இல்லை 2 வீக் ஒன்ஸோ வந்து நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதை ரெகுலராக யூஸ் பண்ணுறப்போ கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி உங்களோட ஸ்கின் டோன் இம்ப்ரூவ் ஆகிறத, உங்கள் ஸ்கின் டோன் வந்து ஃபேராக பிரைட்டாக ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். ஃபேர்னஸ் மீன்ஸ் உங்களோட கலருக்கு சம்மந்தமே இல்லாத கலராக மாறாது. பட் உங்களோட ஸ்கின்னோட ஒரிஜினல் ஸ்கின்னு ஒன்று இருக்கும், அந்த கலர் வந்து கண்டிப்பாக வெளில வரும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ திரும்பி வந்து பார்க்குறவங்களுக்கும் இது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது புரியும். ஸோ உங்களுக்கு DIY தான் பிடிக்கும், உங்களுக்கு இந்த மாதிரி தான் பிடிக்கும்னா ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்கிற லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நம்ம சேனல் புதுசாக இருந்துச்சுன்னா, இந்த சேனலில் இருக்கிற கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் டிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் எப்போல்லாம் நியூ வீடியோ போட்டாலும் அப்போல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஹேவ் அ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பாய்.